தேவனே, இன்று என்னை உருமாற்றும். மே மாதம் 15ஆம் தேதி. எதிர்பார்ப்பும் செயல்படுதலும். வேதாகமம் வாக்குத்தத்தங்களால் நிறைந்ததாகவும் அவைகள் அனைத்தும் நமக்காகவும் இருக்கின்றன. ஏற்ற காலத்திலே அவைகளை நமக்கு அருள தேவன் விரும்புகிறார். வாக்குத்தத்தங்கள் நம் வாழ்வில் கடந்து வர தேவனை விசுவாசிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் நமக்கு முன் குறித்தவைகளை நாம் பெற்றுக்கொள்ள விசுவாசம் ஒரு விதையாயிருக்கிறது. மேலும் நம்பிக்கையானது தேவ பிரசனத்தில் எதிர்பார்ப்போடும் துதியோடும் தேவனோடும் தேவனுக்காகவும் காத்திருப்பதை உள்ளடக்கி இருக்கிறது. ஆனால் வாக்கு தத்தத்திற்கும் அதன் நிறைவேறுதலுக்கும் இடையே ஒரு கால இடைவெளி உண்டு. அதுதான் செயல்படுதலின் நேரம். கர்த்தர் பாத்திரத்தை தூய்மையாக்கி ஆயத்தப்படுத்தி நம்மை அழகான நிலைக்கு கொண்டு வரும் நேரம். தேவன் நம்மை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுத்துவது மட்டுமல்ல, அதனை தக்க வைத்துக் கொள்ள செய்கிறார். இந்நாளின் தியான வசனம், தேவன் அவரது பகுதியை செய்யும்படி தான் எதிர்பார்க்கிறது போல தானும் தன் பகுதியை செய்ய வேண்டும் என்பதில் தாவீது தெளிவாக இருப்பதை 1 பேதுரு 1:8-9 கூறுகிறது. இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும இரட்சிப்பை அடைகிறீர்கள். பதில் காணப்படாத நேரங்களிலும் கீழ்ப்படிதலோடு நம் பகுதியை செய்வது அவசியம். தேவனது பகுதியை குறித்தும் தங்களது பகுதியை குறித்தும் அநேக மக்கள் குழம்புகின்றனர். குழப்பம் என்பது அர்ப்பணிப்பு இல்லாமையின் அடையாளம். மாம்சம் சிலுவைக்கு அனுப்பப்படவில்லை என்று வெளிப்படுத்துகிறது. முழு சித்தத்தோடு கீழ்ப்படியும் போது உங்களுக்கு பகுத்தறிதல் அளிக்கப்படுகிறது. நீங்கள் தெளிவடைகிறீர்கள். கீழ்ப்படிதல் உங்கள் வாழ்க்கை முறையாகிறது. உங்களால் கூடாததை தேவன் உங்களுக்காக செய்வார். கடைசி வரை உங்கள் பகுதியை தொடர்ந்து செய்ய இன்றைக்கு தீர்மானம் எடுங்கள். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.